Hello everyone, complete mobile production. So நான் வந்து புதுசாக ஒரு மொபைல் வாங்கும்போது இந்த பிளானை போட்டிருந்தேன். அப்போ எனக்கு யூஸ் ஆச்சோ இல்லையோ இப்போ செம்மையாக யூஸ் ஆச்சு. நான் மொபைல் வாங்கிக்கிறது ஒரு 7 மாதம் ஆயிடுச்சு. ஸோ இந்த பிளான் ஒரு பிளான் தான். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், எப்படி கிளைம் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கு நான் மொபைல் வாங்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு எவ்வளோ காஸ்ட் ஆகும்னு தான் பார்த்தேன். நம்ம ரிப்பேர் காஸ்ட் எவ்வளோ ஆகுங்கிறது பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் அந்த பிளானே போட்டேன். நான் மொபைல் வாங்கினது பார்த்தீங்கன்னா Vivo V27. ஸோ அதுக்கு டிஸ்பிளேக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 7200 ஆகுது. மற்ற பேர்ஸ் பார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 1500 மேலே தான் ஆச்சு தவிர கீழே குறையல. ஸோ அதனாலேயே நான் அந்த பிளானை போட்டேன். ஸோ அப்போ போட்டது இப்போது வேறு லெவலில் எனக்கு யூஸ் ஆச்சு. ஸோ இந்த பிளானை கொடுக்குறது யாருன்னா ஜூஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி தான் கொடுக்குறாங்க. ஸோ அவங்க வந்து F1 சொல்யூஷன் கம்பெனியோட டைப் வச்சு நம்மளுக்கு வந்து ஒரிஜினல் ஸ்பேர்ஸ் பார்ட்ஸை வந்து ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ ஜென்யூனான கம்பெனி தான் இந்த F1 சொல்யூஷன் அப்படிங்கிறது. ஏன்னா நான் ஆக்சஸ்லாம் கொடுத்துருக்குறேன், லேப்டாப்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபுல்லாக பார்க்கலாம். வெல்கம் டு லவ் ஆஃப் ட்ராவல். விளாகிங்கோட இதையும் சேர்த்து கொஞ்சம் கவர் பண்ணுவோம். ஸோ இந்த ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்தீங்களா, வாட்டர் டேமேஜ், அப்புறம் ஸ்க்ரீன் டேமேஜ், அப்புறம் ஹார்ட்வேர் எல்லாமே கவர் ஆகிருது. ஆனால் சின்ன ஒரு ஸ்கேம் இருக்குது, நான் வீடியோவில் எண்டில் சொல்கிறேன். ஸோ ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய எல்லாமே நம்மளுக்கு பண்ணி கொடுக்குறாங்க. பிக்கப் அண்ட் ட்ராப் எல்லாமே அவங்களே பண்ணிக்கிறாங்க. ஸோ நீங்கள் இதுக்கு ஒரு ஃபீஸ் கட்டுவீங்க. நீங்கள் மொபைல் வாங்கும்போதே இல்லை ஆர்டர் போட்டு தான் வாங்குவீங்க. நான் வந்து Vivo V27 வாங்கியிருந்தேன். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா 37 ரூபா மொபைல். அது போக அந்த பிளான் பார்த்திங்கன்னா 1900 இருந்துச்சு. ஸோ எல்லாம் சேர்த்தா நீங்கள் கட்டுறீங்க, அதையும் பார்த்துக்கோங்க. நான் மொபைல் வாங்குறதுக்கு முன்னாடியும் இந்த ரிப்பேர் காஸ்ட் எவ்வளோ ஆகுதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்தேன். ஏன்னா அந்த மொபைல் வந்து AMOLED டிஸ்பிளே, கேவ்டு டிஸ்பிளே. நீங்கள் மாற்றினாலுமே 7 ரூபா 8 ரூபாய்க்கு மேலே தான் போச்சு. அதே அமௌண்ட் தான் எனக்கு வந்துச்சு. ஸோ எனக்கு மொபைல் கீழே வந்து ஹிமாலயன் பைக்கில் போயிருக்கும்போது செம ஸ்பீடு, ஒரு பள்ளம் வந்துச்சு. கீழே விழுந்ததில் பேக்கு ஃப்ரண்ட் ரெண்டுமே போயிடுச்சு. ஃப்ரண்ட் டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா டாப்பில் கார்னரும் பாட்டம் கார்னர் ரெண்டுமே போயிடுச்சு. ஸோ இந்த பாட்டமில் ஃபுல்லாக எனக்கு செம்ம கிராட்சி ரெண்டு பக்கமும். அது மாதிரி பேக்லேயும் கேமராவும் செம்ம கிராச்சாக இருந்துச்சு. ஸோ அவங்க சர்வீஸ் பண்ணி கொடுத்தது எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது. நான் வீடியோவில் எண்டில் காட்டுறேன். ஸோ இது வந்து 1 இயர் போட்ட பிளானு. ஸோ இதே 6 மாதத்துக்கும் இருக்குது, 3 மாதத்துக்கும் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் வந்து 1 இயர் போடுறது தான் உங்களுக்கு பெஸ்ட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6 மாதத்துக்கு 1099 ரூபா கம்ப்ளீட் மொபைல் ப்ரொடெக்ஷன். இது 2 இருக்குது. ஒன்று ஸ்க்ரீனுக்கு மட்டும் இருக்குது, இன்னொன்று ஃபுல் மொபைலுக்குமே ப்ரொடெக்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் போட்டிங்கன்னா 1 இயராக போடுங்க. இது பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்கானது. சொன்னால ஸ்க்ரீன் டேமேஜ், இது வந்து ஸ்க்ரீன் டேமேஜுக்கு மட்டும், உங்களுக்கு மற்ற பார்ட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து கவர் ஆகாது. ஸோ அதையும் தெளிவாக பார்த்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா 6 மாதத்துக்கு வெறும் ஸ்க்ரீன் டேமேஜுக்கு மட்டும் 749 ரூபா. ஸோ இது எப்படிலாம் கிளைம் பண்ணுறது அப்படிங்கிறத நான் பின்னாடி உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பிளானை பார்த்துக்கோங்க. இது வந்து 1 இயர் பிளானு. ஸ்க்ரீன் டேமேஜுக்கு 1300 ரூபா, ₹1 கம்மி. ஸோ இது வந்து அந்த கஸ்டமர் கேருடைய சர்வீஸ். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கால் பண்ணி சொன்னோன்னே உங்களுக்கு மெயில் வரும். நீங்கள் மெயிலில் தான் ஃபுல் அண்ட் கம்யூனிகேஷன் இருக்கும். உங்களுக்கு மெயிலில் என்ன கேட்பாங்கன்னா, உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் கேட்பாங்க, டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்க. டாக்குமெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் சைடு அந்த ஃபோட்டோ, உங்கள் மொபைல் ஃபோட்டோ ஃப்ரண்ட்டு பேக்கு சைடு ரெண்டு சைடுமே, ரைட் அண்ட் லெஃப்ட் ரெண்டு பக்கமும் எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து இஎம்ஐ நம்பர் தெரியுத மாதிரி மொபைல் எடுத்துக்கோங்க. ஒருவேளை மொபைலில் உங்களுக்கு இஎம்ஐ நம்பர் தெரிலனா அந்த பாக்ஸில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இஎம்ஐயை நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிடுங்க. அடுத்து பார்த்தோன்னா உங்கள் ஐடி ப்ரூஃப் வந்து பேன் கார்டு தான் கேட்பாங்க. பேன் கார்டு, லைசன்ஸு எதனாலும் கொடுத்துக்கோங்க. ஆதார் கார்டு மட்டும் கொடுக்காங்க, அதிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அடுத்து கீழே 7வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து டேமேஜ் ஆன ஃபோட்டோஸ், உங்கள் மொபைலில் எந்தெந்த பார்ட்ஸ்லாம் டேமேஜ் ஆகிருக்கோ அந்த பார்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபோட்டோ எடுத்து நான் முன்னாடி சொன்ன கஸ்டமர் அந்த இமெயிலுக்கு அனுப்பிடுங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக அனுப்புனது. ஸோ இது அனுப்பி ஒரு 1 ஹவர்லேயே உங்களுக்கு வந்து ஒரு அக்னாலஜ்மெண்ட், உங்களுக்கு ஒரு மெயில் ஒன்று வந்துடும். ஸோ இது வந்து அவங்க அனுப்பின அக்னாலஜி மெயில். ஸோ இது வந்ததுக்கப்புறம் ஒரு பேமெண்ட்டு நீங்கள் வந்து 1500 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த பேமெண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து 10,000 ரூபாய் மொபைலுக்கு கீழே இருந்துச்சுன்னா 500 ரூபா. ஸோ அப்புறம் 15,000க்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபா. 20,000க்கு மேலே போயிட்டனால உங்களுக்கு 1500 ரூபா ஒரு மொபைலுக்கு உங்களுக்கு வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. கம்ப்ளீட் மொபைல் ப்ரொடக்ஷனுக்கு வந்து 1500 ரூபா. என் மொபைல் வந்து 38 ரூபா அதில். ஸோ அதனால் 1500 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. ஸோ இது என்ன ஒரு ஸ்கேமுங்கிறது இதுதான். நம்ம ஆல்ரெடி ஒரு 1900 ரூபா பே பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இவங்க வந்து 1 டைம் ப்ராசஸிங் ஃபீஸ்னு ஒரு 1500 ரூபா கேட்குறாங்க. நான் சொன்னல ஒரு சின்ன ஸ்கேம், அது இதுதான். நம்ம என்ன 2 இடத்துலையுமே பே பண்ணுறோம். நம்ம மொபைல் வாங்கும்போதே ஒரு 1900 ரூபா பே பண்ணுறோம். அதுக்கப்புறம் இவங்க வந்து 1 டைம் ப்ராசஸிங் ஃபீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 1500 ரூபா வாங்குறாங்க. ஸோ எதுக்கு நான் 1900 ரூபா கட்டணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பட் இருந்தாலும் நீங்கள் ஒரு காஸ்ட்லியான ஒரு மொபைல் வாங்குவீங்கன்னா இது பெஸ்ட்டு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம வந்து ஒரு 8000 9000 செலவாகும். ஸோ அந்தளவுக்கு நம்மகிட்ட காசு இருக்காது. ஸோ அப்படிங்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த அமௌண்ட் ஒரு ரீசனான அமௌண்ட் தான். ஸோ உங்களுக்கு எப்படின்னு தெரில, உங்களுக்கு வந்து மெயிலுக்கும் சரி நார்மல் மெசேஜுக்குமே சரி அந்த லிங்க் வந்துடும். நீங்கள் வந்து லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து பேமெண்ட் பேஜுக்கு போயிடும். ஸோ நீங்கள் வந்து ஒரு 1500 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு எதனாலும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நெட் பேங்கிங் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். பே பண்ணதுக்கப்புறம் பேட்னு வந்துடும். ஸோ நீங்கள் வந்து இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை அதே மெயில் ஐடிக்கு நீங்கள் ஜிவாஸ்
.co AC அந்த மாதிரி ஒரு மெயில் ஐடி இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து ரிட்டன் மெயில் பண்ணிடுங்க, இந்த மாதிரி நான் பேமெண்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அவங்கள்ட்ட வந்து ஒரு மெயில் வரும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பிக்கப் வந்து டன் ஆயிடுச்சு, நீங்கள் வந்து உங்கள் மொபைலை வந்து ரீசெட் பண்ணிடுங்க. கொடுக்கும்போது உங்களுக்கு பேக்கப் எல்லாம் எடுத்துகிட்டு ரீசெட் பண்ணிவிட்டு ஒன்று அதே மொபைல் பாக்ஸ் அதில் வச்சு கொடுத்துருங்க. நீங்கள் அந்த பாக்ஸில் வச்சு கொடுக்கும்போது உள்ள சார்ஜர் எதுவுமே இருக்கக்கூடாது, ஜஸ்ட் மொபைல் மட்டும் வச்சுருங்க. அந்த பாக்ஸ் இல்லைனா நீங்கள் நார்மல் பாக்ஸ் கொரியர் பாக்ஸில் கூட போட்டு அனுப்பிடலாம். ஆனால் உடையாத அளவுக்கு சேஃப்டியாக பண்ணி அனுப்பிவிடுங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும், நீங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது அந்த மெயிலே உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணி அனுப்பிடுவாங்க. ஒன்று இகாம் அப்படின்னா ப்ளூடார்ட், இந்த 2 இதுலேருந்து உங்களுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. உங்களுக்கு வந்து பிக்கப் பண்ண வருவாங்கள்ல மொபைல், நீங்கள் வந்து கொரியர் பண்ணதை கொடுக்கறதுக்கு முன்னாடி மொபைலில் வந்து பேக்கப் எடுத்துக்கோங்க. அடுத்து மொபைலுக்குள்ளே சார்ஜர் எதுவுமே வைக்க வேண்டாம். ஸோ பக்காவாக பேக் பண்ணி அனுப்பிடுங்க. அதோட நீங்கள் வந்து பில்லையும் உள்ள வச்சுருங்க. நீங்கள் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த பில் இருக்கும்ல, அந்த டவுன்லோட் பண்ணி ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து அது உள்ள நீங்கள் வந்து வச்சுருங்க. நான் வந்து வீடியோ எடுத்தேன், பட் அது வந்து 5.3K வீடியோ ரெக்கார்டாக இருந்தது. மொபைலில் சப்போர்ட் ஆகலை, அதனால் வந்து வீடியோ நல்லா போட முடியல. அதனால தான் ஸ்க்ரீன்ஷாட் எல்லாம் வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் வந்து மொபைல் கொடுக்க முன்னாடி ஒரு ஃபோட்டோ எடுத்து ரெஃபரன்ஸ்க்கு எடுத்துக்கோங்க, நீங்கள் யார்கிட்ட கொடுத்தீங்க. அப்புறம் கரெக்டாக இதுலேயும் ஒன்று மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அந்த கொரியர் பார்ட்னர் யார் உங்கள்கிட்ட வந்து இந்த மொபைலை வாங்கிட்டு போனாங்களோ அவங்களுடைய நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா பின்னாடி எதுவும் பிரச்சனை ஆச்சுன்னா உங்களுக்கு அதுதான் யூஸ் ஆகும். ஸோ அதையுமே அந்த மெயிலில் வந்து கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த உங்கள்கிட்ட யார் பிக்கப் பண்ணிட்டு போகிறாங்களோ அவங்க கால் பண்ணியிருப்பாங்கள்ல, அந்த நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, பின்னாடி உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ இந்த மொபைல் சர்வீஸ் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா F1 சொல்யூஷன் அப்படின்ட்டு நீங்கள் கேள்விப்படுங்க. ஜியூஸ் கம்பெனி வந்து அந்த பிளான் கொடுக்குறது. ஆனால் ரிப்பேர் அதெல்லாம் பார்க்குறது பார்த்தீங்கன்னா F1 சொல்யூஷன் தான். நீங்கள் வந்து F1 சொல்யூஷன் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் வந்து ஆசஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன், லேப்டாப்லாம் F1 சொல்யூஷன் அந்த கம்பெனி தான் என்னோடது. நான் இது வரைக்கும் அங்கே போய் தான் ரிப்பேர் பார்த்துட்ருக்கேன். அப்புறம் ரியல்மி, அப்புறம் சாம்சங், ஸோ விவோவும் அவங்க தான் பார்த்துட்ருக்காங்க. ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் வந்து நம்பி கொடுக்கலாம் அந்த மொபைலை. ஸோ அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அந்த கீழே அதுலேயும் போட்டுருவாங்க F1 சொல்யூஷன்ஸ் தான் இதுலேருந்து ரிட்டன் போகுது அப்படின்னு அதிலே மென்ஷன் பண்ணிடுவாங்க. நம்ம அந்த கொரியர் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு 10 days ஆகும் அப்படின்னு ஒரு மெசேஜும் வந்துடும். இதில் இருக்கிறதுலே கடுப்பான விஷயம்னா இந்த 10 days தான். இதுக்கப்புறம் இந்த மெசேஜ் அனுப்புகிறாங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 நாள் ஆகும். அதுக்கப்புறம் இருக்கக்கூடியது தான் டேஸ் தான். இவங்க வந்து டிரான்ஸ்போர்ட் தான் இருக்கிறதே அதிகமான டேஸ் எடுத்துக்கிறாங்க. நீங்கள் வந்து F1 சொல்யூஷன் இந்த புதுடெல்லிக்கு போனதுக்கப்புறம் நொய்டா அவங்க ரிட்டர்ன் சென்டர் அங்கே தான் இருக்குது, அங்கே வச்சு தான் எல்லா மொபைலும் சர்வீஸ் பண்ணுறாங்க. இங்கே என்ன பிரச்சனை அதுதான், அவங்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் தான் இருக்கிறதே பெரிய பிரச்சனை. என் மொபைல் பார்த்தீங்கன்னா மார்ச் 14 உடஞ்சது. ஸோ அதுலேருந்து ஒரு 3 நாள் எடுத்துப்பாங்க அந்த ப்ராசஸிங்க்கு. எனக்கு வந்து 19 தான் என் மொபைல் வந்து பிக்கப் பண்ணிட்டு போனாங்க. ஆனால் 19 பிக்கப் பண்ணிட்டு போனது அங்கே புதுடெல்லிக்கு நொய்டாக்கு போய் சேர்ந்தது பார்த்தீங்கன்னா 26 நைட்டு, 26 நைட்டு போய் அங்கே சேர்ந்தது. ஆனால் அந்த F1 சொல்யூஷனுக்கு பார்த்தீங்களா அவங்க வந்து 22 பிக்கப் 22 நைட்டே போயிடுச்சு. 27, 28, 28 ஈவினிங்லாம் எனக்கு வந்து மெசேஜ் வந்துருச்சு, இந்த மாதிரி உங்களுக்கு வந்து மொபைல் வந்து ரெடி ஆயிடுச்சு. பில்லுலாம் என் மெயிலுக்கே வந்துருச்சு. அவங்களே F1 சொல்யூஷன்லேருந்து எனக்கு மெயில் பண்ணிட்டாங்க பில்லோட அமௌண்ட் எவ்வளோ அப்படின்ட்டு. அது வந்து 9,000 ரூபா வந்துருந்தது. 8,990 ரூபாய், 10 ரூபா தான் கம்மி. ஸோ முன்னே உங்களுக்கு கால்குலேட் பண்ணி பார்த்துருப்பேன். ஸோ சேம் அதே ப்ரைஸ் தான் உங்களுக்கு. F1 சொல்யூஷன் அவங்க வந்து ஒர்க் பண்ணி குயிக்காகவே வெளியே அனுப்பிடுவாங்க. 27 உள்ளே போயிருக்கு, 28 வெளியே வந்துருச்சு. 28 எனக்கு ஈவினிங் ஒரு 5 o'clockலாம் எனக்கு வந்து மெசேஜ் வந்துருச்சு, இந்த மாதிரி உங்களுக்கு வந்து 8,990 ரூபா பில் ஆயிருக்கு அப்படின்ட்டு. அதே நாள்லேயே அவங்க கொரியர் பண்ணிட்டாங்க, எனக்கு ரிட்டன் வந்து கொரியர் பண்ணிட்டாங்க. அங்கே வந்து 28 மார்ச் மாதம் கொரியர் பண்ணது எனக்கு வந்து 5 தான் கைக்கே கிடச்சிது. ஸோ இந்த ஒரு வாரம் இங்கேருந்து போகிறதுக்கு ஒரு வாரம், வரதுக்கு ஒரு வாரம். ஸோ இந்த டைம் டீலே தான் ஓவர் ஆகுது நம்மளுக்கு இந்த சர்வீஸில். கம்ப்ளீட் மொபைல் ப்ரொடக்ஷனில் இந்த ஒன்று தான் எனக்கு ஒரு மைனஸ் பாயிண்டாக இருந்தது. அப்புறம் இந்த சர்வீஸில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ட்ராக்கிங் ஐடி கொடுத்துருவாங்க. அது வரைக்கும் ரொம்ப நல்லது, எங்கெங்கே வருது அப்படின்ட்டு. நான் போகும்போது தான் ட்ராக்கிங் பண்ணேன். ஃபஸ்ட்டு மதுரை போய் பெங்களூர் போய் அப்புறம் டெல்லி போகும், வரும்போது அதே மாதிரி தான். டெல்லியிலேருந்து பெங்களூர் வரதுக்கு 3 நாள் ஆயிடுச்சு. அப்புறம் மதுரைக்கெலாம் 1 நாள் வந்துருச்சு. ஸோ இந்த ட்ராக்கிங் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ஆஃப்டர் இப்போ எனக்கு வந்து ஏப்ரல் 5 இந்த மொபைல் கிடச்சிது. ஸோ வந்தவொடனே இது எப்படி வரும்னு எனக்கு டவுட்டில் தான் இருந்துச்சு. பட் பக்காவாக சேஃப்டியாக பேக் பண்ணி அனுப்பியிருந்தாங்க. ஸோ அதில் வந்து அந்த ஜியூஸ் கம்பெனியாக ஸோ பெஸ்ட், அவங்களே அந்த கம்பெனி நேம் போட்டு தான் அனுப்பிவிடுவாங்க. ஆனால் அந்த சர்வீஸ் ஃபுல்லாக பண்ணுறது பார்த்திங்கன்னா F1 சர்வீஸ் தான். ஸோ அவங்க வந்து டைப் வச்சு தான் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து நம்பி கொடுக்கலாம். அந்த மெசேஜ்லேயும் பார்த்திங்கன்னா அந்த உங்கள் ஒரிஜினல் பில் அப்படியே வந்துடும், அது என்னென்ன மாற்றிருக்காங்க அப்படிங்கிறது. ஆனால் இதில் பில்லு உங்களுக்கு இருக்காது, உங்களுக்கு வந்து பில்லு வந்து தனியாக வச்சு அனுப்பிவிடுவாங்க. உங்களுக்கு மெயில் தான் வரும் உங்களுக்கு பில்லு. ஸோ இதில் வராது உங்களுக்கு, நீங்கள் அனுப்பின பில்லு அப்படியே ரிட்டன் அனுப்பிவிடுவாங்க. நான் வந்து இதை வந்து நான் மொபைல் வாங்கும்போது அனுப்பின பில்லு ரிட்டன் அதையும் அனுப்பியிருந்தாங்க செக் பண்ணிவிட்டு. உங்களுக்கு வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் மாற்றின பில்லு வந்து உங்களுக்கு மெயில் ஐடி தான் வரும். உங்களுக்கு மெயில் நீங்கள் எந்த மெயில் ஐடி ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்களோ அது மெயில் ஐடிக்கு உங்களுக்கு வந்து வந்துடும். ஆனால் சும்மா சொல்லக்கூடாங்க, நான் அனுப்பினதை விட பக்காவாக அனுப்பியிருந்தாங்க. ஆனால் உள்ளே வந்து அந்த பபுள் ரேப்லாம் வச்சு உள்ளே வச்சு அனுப்பியிருந்தாங்க.
அது அதே அழகாக சேஃப்டியாக தான் இருந்துச்சு. அதில் ஒரு பபிள் ட்ராப் பண்ணி சரி நல்ல விஷயந்தான். ஸோ இது வந்து நான் அனுப்பின பில்லு, கம்ப்ளீட் மொபைல் ப்ரொடக்ஷன் அந்த பில்லு அனுப்பியிருந்தேன். மொபைல் வாங்கின பில்லும் அனுப்பியிருந்தேன். ஏன்னா உங்களுக்கு வந்து வாரண்டி செக் பண்ணுவாங்க. வாரண்டி செக் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து இந்த பேஸ் பார்ட்ஸ் எல்லாம் மாற்றுவாங்க. ஸோ இதில் என்ன ஆச்சரியப்பட்ட விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மொபைல் வந்து ஃபுல்லாக நான் புது மொபைல் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி எனக்கு கிடச்சிது. அந்த மொபைல் எனக்கு வந்து அந்த மொபைலில் ஸ்க்ரீனில் வந்து லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டேமேஜ். அந்த டாப் கார்னரும் சரி, கீழே பாட்டம் கார்னரும் சரி, ஃபுல்லாக நல்லா ஸ்க்ராட்ச் ஆகிருந்தது. அந்த மொபைல் எடுத்து பார்க்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல்லி எனக்கு வந்து புது மொபைல் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் எனக்கு அனுப்பியிருந்தாங்க. ஸோ அந்த வகையில் அந்த கம்ப்ளீட் மொபைல் ப்ரொடக்ஷன் வந்து நல்ல ஒர்க் ஆச்சு. நான் வந்து இதுக்கு ஒரு 3000 செலவு பண்ணியிருப்பேன். ஆனால் இதுக்கு ஆக்சுவல் செலவானது பார்த்தா 9000. ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு 6000 மிச்சம் தான். ஸோ இதுக்கப்புறமா நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். பட் ஸ்க்ரீனை வந்து நீங்கள் கிளைம் பண்ணிக்க முடியாது. இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஹார்ட்வேர் லெவலில் எதுவும் டேமேஜ் ஆயிருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து இதுக்கப்புறம் கிளைம் பண்ணிக்கலாம். பட் ஸ்க்ரீனுக்கு வந்து ஒன் டைம் தான் உங்களுக்கு. ஸோ அதை நீங்கள் மறக்காமல் புரிஞ்சுக்கோங்க. ஸ்க்ரீனுக்கு வந்து உங்களுக்கு ஒன் டைம் தான் உங்களுக்கு கிளைம் வரும். மற்றதுலாம் நீங்கள் வந்து எவ்வளோ நாள் கிளைம் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தண்ணியில் விழுந்துருச்சு அப்படின்னா நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். ஆனால் உங்களுக்கு போயிட்டு வரதுக்கு ஒரு 20 நாள் ஆயிரும். ஸோ அதையும் நீங்கள் கவனிச்சிக்கோங்க. ஸோ பக்காவாக புதுசு ஒரு நியூ மொபைல் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் அவங்க அனுப்பிவிட்ருந்தாங்க. ஸோ அந்த வகையில் நான் பாராட்டுவேன் உங்களை. கொடுத்த காசுக்கு ஒர்த்து பரம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ இந்த இடத்துல நான் ஃபீல் பண்ணேன், பரவாயில்ல நம்ம வந்து போட்டது அந்த இன்சூரன்ஸ் போட்டது ஒரு வகையில் நல்லதாக போச்சு அப்படின்ட்டு. ஸோ நீங்களும் ஆன்லைனில் இன்சூரன்ஸ் போட்டிங்கன்னா ஒரு 1500 1500 பார்க்காதீங்க. மேக்ஸிமம் போட்டுருங்க. உங்களுக்கு இந்த அளவுக்கு செலவு இருக்காது. நீங்கள் வந்து அதிகமாக காஸ்ட்லியாக ஒரு மொபைல் வாங்குறீங்கன்னா இந்த பிளான் போடுறது பெஸ்ட்டு. ஸோ பக்காவாக இருந்ததுங்க. அப்போ நான் வந்தேன்னா முதல்ல மொபைல் என் மொபைல் தானே செக் பண்ணேன். பாக்ஸு அப்புறம் வந்து ஐஎம்இ நம்பரு எல்லாமே செக் பண்ணேன். ஸோ டிஸ்பிளேயும் ஒரிஜினல் டிஸ்பிளே தான். அந்த பில்லும் இருந்துச்சு நம்மகிட்ட, காப்பி எல்லாமே. நான் சர்வீஸ் சென்டர்லேயே போய் அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் கழிச்சு வெரிஃபை பண்ணேன், எல்லாம் ஒரிஜினல் டிஸ்பிளே தான் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் வந்து நம்பி இதை போடலாம் இந்த இன்சூரன்ஸை. ஆனால் எனக்கு இதில் என்ன வருத்தம்னா, அங்கே ஒரு 1900, இங்கே ஒரு 1500. இந்த அளவுக்கு நான் புதுசாகவே மாற்றிடலாம் அப்படிங்கிற தாட் தான் இருக்கும். பட் எல்லா டைம்லேயும் இந்த ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ நீங்கள் ஒரு இன்சூரன்ஸ் போடுறது பெஸ்ட்டு. நீங்கள் வந்து ஒன் டைம் ப்ராசஸிங் ஃபீஸ்னு சொல்லலாம் 1500. நீங்கள் வந்து ஒன் டைம் மட்டும் தான் பே பண்ண போகிறீங்க. இதுக்கப்புறம் அது எதுவும் இஷ்யூ வந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட்டு கால் பண்ணாலே போதும். அந்த நம்பரை அதில் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். அவங்களுடைய வெப்சைட்லேயும் சரி, அவங்களுடைய கஸ்டமர் கேருக்கு நீங்கள் வந்து ஜஸ்ட்டு கால் பண்ணி சொன்னாலே போதும். இன்னொன்று என்ன, கஸ்டமர் சர்வீஸ் வந்து ஒன்லி இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி, இந்த 2 லாங்குவேஜ் மட்டும் தான் அவைலபிள். ஸோ அதில் நீங்கள் வந்து தடுமாறி பேசி உங்களுடைய திறமையை வளர்த்துக்கோங்க. ஸோ எனக்கு வந்து மொபைல் பக்கா, நான் கொடுத்த காசுக்கு ஒர்த்தாக ஃபீல் பண்ணேன். ஓகே, பாய் பாய். எதுவும் டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இவ்வளோ தான் இந்த கம்ப்ளீட் மொபைல் ப்ரொடக்ஷனை பற்றி எல்லாரும் சொல்லியிருப்பேன். எதுவும் டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டா ஐடியும் கொடுத்துருப்பேன். ஸோ அதில் கூட பர்சனலாக வந்து மெசேஜ் பண்ணுங்கள், எப்படி நீங்கள் கிளைம் பண்ணு அப்படின்னு நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ ஏன்னா நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால சொல்கிறேன். ஏன்னா நான் இதை பற்றி தேடி பார்க்கும்போது யாருமே இந்த வீடியோ போடலை, தமிழில் வந்து யாருமே போடல. ஜஸ்ட் இன்சூரன்ஸ்னால் என்னென்னு மட்டும் தான் போட்டிருக்காங்களே தவிர அது எப்படி கிளைம் பண்ணணும் அப்படிங்கிற ஒன்று கூடமே போடல. ஏன்னா நிறைய பேர் இதை வாங்கியிருப்பீங்க, வாங்கிட்டு எப்படி கிளைம் பண்ணணும் அப்படின்னு தெரியாமல் இருப்பீங்க. இது ஒரு மேஜர் அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டைம் டிலே ஓவர். ஸோ அதுதான் எனக்கு இருந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ரொம்ப டைம் எடுத்துக்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு 20 நாள் டைம் ஆயிரும். நீங்கள் மொபைல் வந்து மார்ச் 14 உடஞ்சது. அதுலேருந்து ஒரு 3 நாள் கழிச்சு தான் நான் பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் பிக்கப் பண்ணாங்க. அதுலேருந்து ஒரு 15 நாள் கழிச்சு தான் மொபைல் என் கைக்கு கிடச்சிது. என் மொபைல் உடஞ்சது மார்ச் 14, என் கைக்கு கிடச்சிது பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 5. கிட்டத்தட்ட 21 நாள். அந்த டைம் டிலே தான் அதிகம். மற்றபடி எல்லாமே பர்ஃபெக்ட். ஸோ புது மொபைல் எப்படி இருக்குமோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் வந்துடும். ஸோ நீங்கள் வந்து அவ்வளோதான் வீடியோ. ஸோ இதில் எதுவும் டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து என்னோடய இன்ஸ்டா ஐடியும் இருக்கும். ஸோ அதில் எதுவும் பண்ணலன்னா நான் டேரெக்டாக என்னோடய இன்ஸ்டா ஐடிக்கே மெசேஜ் பண்ணிடுங்க. நான் உங்களுக்கு ப்ரொசீஜர் என்னன்னு சொல்கிறேன். சரி, எதுவும் நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா கூட எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் என்னென்னு தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி பண்ணிவிட்டு எனக்கு அது எப்படி கிளைம் பண்ண தெரியலன்னு இருக்காதீங்க. அது கஸ்டமர் கேர் இருக்கும், அது கால் பண்ணி கேட்டுக்கோங்க. கஸ்டமர் கேரை எப்படி கான்டெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில் நான் முன்னாடியே கொடுத்துருப்பேன். ஃபஸ்ட் நீங்கள் கால் பண்ணிக்கோங்க, அடுத்து உங்களுக்கு மெயில் வரும். அதுக்கு அடுத்த கான்வர்சேஷன் ஃபுல்லாக நீங்கள் மெயிலில் தான் பண்ணுவீங்க. கால் மட்டும் தப்பித்தவரி கால் மட்டும் பண்ணிடுவாங்க. அவங்க வந்து புதுசாக ஒன்று ரிஜிஸ்டர் பண்ணுவான். அடுத்த பிரச்சனை இது ஒன்று, நீங்கள் வந்து புதுசாக ஒன்று ரிஜிஸ்டர் பண்ணி பழசு நீங்கள் கிளைம் பண்ணிப்பீங்க, அதை வந்து ரிஜெக்ட் பண்ணி விட்ருவான். ஸோ நீங்கள் வந்து ஒன் டைம் கால் பண்ணி இது பண்ணுங்கள், அந்த மெயிலுக்கு வரும், அதையே ஃபாலோ பண்ணுங்கள்.